ஆறாவது குறள். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு என்பது ரொம்ப எளிமையா புரிகிற குறள். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறை. இங்க இறைக்கு என்பது அரசனுக்கு என்று பொருள். நம்ம அரசியல் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அரசியல் என்கிற பகுதியில படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நாம கூட அரசன் தான், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு அது பொருந்தும், தனி மனிதனுக்கும் பொருந்தும். என் குற்றமாகும் இறைக்கு, பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி, தன்னுடைய குற்றத்தை களைந்து விட்டு, பிறகு அந்த குற்றம் அவர்களிடம் இருக்கிறதா என்று பார்த்து அந்த குற்றத்தை களைவதற்கு முற்பட வேண்டும் என்கிற கருத்து. இங்கே 183வது குறள், 190வது குறள் இரண்டையும் இதோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டும். இந்த இரண்டும் நாம் ஏற்கனவே பார்த்த குறள்கள் தான். 183, 190 புறங்கூறாமை என்கிற பகுதியிலே நம்ம பார்த்திருக்கிறோம். ஒருவன் ஒரு குற்றம் செய்து விட்டானால் அவனை நீ பெரியவனா அப்படின்லாம் கேட்பாங்க. நீ ஒழுங்கா என்று கேட்பாரு. அதனாலதான் தன் குற்றம் நீக்கினார் திருவள்ளுவர். இன்னொருவன் நம்மளை பற்றி பேசிவிடக்கூடாது, நீ மட்டும் ஒழுங்கா என்று கேட்டு விடுவார். அதனால முதல்ல நம்முடைய குற்றத்தை நாம் களைந்து குற்றம் இல்லாமல் பார்த்து கொண்டு அந்த அறிவுரை சொல்ல வேண்டும் என்பது கருத்து. அல்ல இதுல 768வது குறளை கூட குறித்துக் கொள்ளலாம். 77வது அதிகாரத்துல 8வது குறள். அதாவது படை தலைமையின் பெருமை, படையின் பெருமை படை தலைமையால் பாடுகிறோம் என்று அந்த குறளினுடைய பொருள். அதனால் அந்த தலைவன் சரியான முறையில் இருந்தால் அந்த படையானது சரியான முறையிலே கொண்டு செலுத்தப்படும் என்பது அதனுடைய கருத்து. அது 740, 768 இரண்டு குறள்களையும் அதோடு நாம் முன்னாடி சொன்ன 183, 190வது குறள் கூட, இந்த 4 குறள்களையும் நாம் இதை இணைத்து படிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்பது அந்த 183வது குறள். அதாவது தலைமை பொறுப்பு உடையவன் எவன் என்றால் அவன் தன் குற்றம் என எதுவும் இல்லாமல் பிறர் செய்யும் குற்றம் கண்ட குற்றத்தை நீக்குதலே அவன் செய்யத்தக்க குற்றமற்ற செயல் என்பதை தூற்றும் பதரா துணிந்த மணியா என்பதை பார்க்கணும். தூற்றுகிற போது பதர் என்றால் அது தனியாக போய்விடும், மணி என்றால் நேராக நிற்கும், அந்த இடத்திலே இருக்கும் என்பதை போல நாம் குற்றமற்றவனாக இருந்தால் அது நம்முடைய சொல் எடுபடும், இல்லை என்றால் அது எடுபடாது என்பதற்காக அந்த செய்தியை சொன்னார். இப்போ ஒரு புறங்கூறுதல் என்பது ஒரு செய்தி. இந்த புறங்கூறுதல்னால இதை நம்ம புறங்கூறுதல்லே பார்த்திருக்கோம். புறங்கூறாமையில ஒருவனை பற்றி ஒருவனிடம் உன்னை பற்றி அவன் என்னது சொன்னான் என்று கோல் மூட்டுகிறான். அப்படி கோல் மூட்டுகிற போது இவன் சரி என்று உள்வாங்கிக் கொள்கிறான். இவன் அவனை பற்றி சொன்னதாக அவனிடம் சென்று கோல் மூட்டுகிறான். இப்ப அவன் நடுநிலை உடையவனாக இருந்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், கொஞ்சம் இரு, அவனுக்கு ஆள் அனுப்புகிறேன், அவனும் விட வேண்டும், நான் நீ சொன்னது சரியா என்பதை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டால் அவன் சொல்வது பொய்யாக இருக்குமானால் அவன் விடபடத்து போயிடுவான். இதான் திருவள்ளுவர் சொல்றார், புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். நீ போய் சாவிடாங்கிறார் திருவள்ளுவர். இந்த மாதிரி பொய் சொல்லி ஒருவனை புறம் கூறி 2 பேருக்கும் கோல் மூட்டி அவருடைய சண்டையை ரசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இந்த எத்தனை 1000 திருக்குறள் படித்தாலும் அது படித்தவர்களிடமும் அந்த மாதிரியான ஒரு மனோநிலை, ஒரு புத்தி இருக்கத்தான் செய்கிறது. அந்த கோவப்படுற திருவள்ளுவரே கோபம் வருது. எங்கேயும் கோவப்படக்கூடாது என்று சொல்லுகிற திருவள்ளுவர் சில இடங்களிலே கோவப்படுகிற இடம் அந்த இதுல இது ஒன்று, இந்த இடம் ஒன்று. 183வது குறள்ல போய் சாவுங்கிறார். ரொம்ப லேசா இது மாதிரி உயிர் வாழ்றதை விட 2 பேர்த்துக்கு சண்டையை மூட்டி விட்டு உயிர் வாழ்வதை விட நீ போய் சாவு, எவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காரு பாருங்க. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின்
சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். அதுக்கு சரியான அந்த அறத்திற்கான ஆக்கம் என்னன்னு சொன்னா நீ போய் செத்துரு என்று சொல்லுகிறார். அதனால இது முதல்ல நான் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிறருக்கு நாம் வியாக்கியானம் சொல்வதுகிற போது என்னுடைய குற்றம் என்ன என்று அந்த குற்றத்தை களைந்து விட்டு அதற்கு பிறகு நான் ஹெட்டு, நான் தான் தலைவன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னா அது அது சரியில்லை என்பதைத்தான் இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். அது உனக்கு அகங்காரம், அது உன்னை அழிவில் கொண்டு சேர்த்து விடும் என்பதற்காக இந்த செய்திகளை எல்லாம் இந்த குரல் மூலமாக விவரிக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். குரலை மீண்டும் பாருங்கள். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறை. 7வது குரல். செயற்பால செய்யாது இவர் யான், இவர் யான், செயற்பால செய்யாது இவர் யான் செல்வம் உயர்பாலதன்றி கெடும். அது செய்ய வேண்டிய செயலை செய்ய தவறுதல் குற்றம். செய்ய வேண்டிய செயல்களை நாம் செய்யாமல் ஒரு பொறுப்பை நம்மிடம் ஒப்படைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பொறுப்பை தலைமையில் கொண்டு சிறமேற்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் உண்டோ அந்த வழியில் எல்லாம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது குற்றமாகிவிடும் என்பதற்காக இந்த குரல். செயற்பால, அது செய்யக்கூடியதுதான், அதை நான் செய்யல அப்படின்னா அது குற்றம். செல்வம் உயர்ப்பாலது அன்றி கெடும். எந்த உயிர்க்கும் இன்பம் செய்தல் என்பதே மன அறிவு, 6ஆம் அறிவு, மாந்த பிறவியினுடைய பிறவி நோக்கம் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி என்றால் நாம் ஏற்கனவே ஒப்புரவறிதலில் பார்த்த 4 எடுத்துக்காட்டுகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனிடம் செல்வம் இருக்கிறது என்றால் செல்வம் உயர்ப்பாலது அன்றி கெடும். ஒரு நல்ல மனிதனிடம் அந்த செல்வம் இருந்தால்தான் அவன் எப்படியெல்லாம் அந்த செல்வத்தை பயன்படுத்துவான் என்பதற்கு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று சொன்னார். அந்த ஊருணி என்பது ஊர் மக்கள் உண்ணுகிற உணவாக உண்ணுகிற நீர், ஊருணி. அதை எடுத்து சமைத்து உண்பார்கள். அது எப்படி எல்லோருக்கும் யாரெல்லாம் குடம் எடுத்து கொண்டு போய் கொண்டு போகிறார்களோ எப்படி உதவுகிறதோ அதுபோல் நாம் நம்முடைய செல்வத்தை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய செல்வம் பயனற்றது என்று சொல்லுகிறார். அடுத்து அதே அதிகாரத்தில் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்று சொல்லி அந்த மக்கள் யார் வேண்டுமானாலும் பறித்துக் கொள்ளுகிற மாதிரி பயன்படக்கூடிய மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்கிற குரல் மூலமாக சொல்லுகிறார். அடுத்து நயனுடையான் கண்படி, அது சரியான மனிதனிடம் இருந்தால்தான் அது அந்த செல்வமானது பயன்படும். அடுத்து இன்னொரு குரல். மருந்தாகி தப்பா மரத்தற்றா பெருந்தகையார் கண்படி. அதை அந்த மரம் வேரிலிருந்து கிளை வரை உள்ள அனைத்து உறுப்புகளும், காய் பழம் மட்டுமன்று இலை தலை கிளை சிறுகளை வேர் பட்டை அனைத்தும் பயன்படுக மரங்கள் அப்படி பயன்படக்கூடியதாக இருப்பதை போல எல்லா விதமான வகையிலேயும் அவனுடைய செல்வமானது பயன்படவில்லை என்றால் அது எதற்கும் பயனற்றது. எதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். அற்றார் குன்று ஆற்றாதான் செல்வம் மிக நல பெற்றால் தமிழ் மூத்தற்று. இது பின்னால 101வது அதிகாரத்துல 7வது குரல் நன்றியில் செல்வம் என்பது. இதுல அற்றார் குன்று ஆற்றாதான் செல்வம், அற்றாருக்கு என்றால் வறியவர்களுக்கு அல்லது தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவவில்லை என்றால் ஒரு பெண் 35, 40, 50 வயது வரையிலும் முதிர்கன்னியாக இருந்து அவள் திருமணமே செய்து கொள்ள முடியாமல் அப்படி இருந்து விடுவதை போன்றது உன்னுடைய செல்வம். அப்ப ஒரு பெண் என்று சொன்னால், ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆக வேண்டும் என்பதை இந்த குரல் மூலமாக வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர். அப்படி இல்லை என்றால் அந்த பின் விளைவுகள் இப்படி எல்லாரும் நினைத்து விட்டால் மாந்தரிடம் இல்லாமல் போய்விடும் அல்லவா. அதனால அது இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். துறவியாக செல்பவர்கள் கூட இல்லறத்தை அனுபவித்து விட்டு ஒரு காலகட்டத்திற்கு பிறகுதான் செல்ல வேண்டும் என்பதுதான் கருத்து.
எடுத்தோடனே துறவியாவது உண்டு சிலர், அது மிகச்சிலர், விதிவிலக்கு. இந்த குறள் மூலமா அற்றாருக்கு ஒன்று ஆற்றாவான், நல்ல நல்ல அழகா சொல்லியிருக்காரு பாருங்கல்ல, எல்லோருக்கும் புரிகிற மாதிரி. அற்றாருக்கு, அதாவது வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கு அல்லது தேவைப்படுவோருக்கு இருக்கு, ஆனா பத்தலை, இதையும் சேர்த்தால் அவருக்கு அந்த இடம் வாங்க முடியும், அந்த இடத்தை பெற முடியும், அந்த நிலைக்கு உயர முடியும். அப்போ தேவைப்படுவோருக்கு தேவைப்படுகிற பகுதியை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கான ஓமைதான் வயதான திருமணமாகாமல் வயதாகி போகிற முதிர்கண்ணியை போல உன்னுடைய அவள் எப்படி பயன்படாமல் போனாலோ அதை போல உன்னுடைய செல்வம் பயன்படாத செல்வமாக இருக்கிறது. அதனால் யாருக்கு என்ன பயன்? உனக்கும் பயன்படாது, நீ யாருக்கும் பயன்படாத செல்வத்தை வைத்துக் கொள்வது என்ன பயன் என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் கூறுகிறார். இங்கே செயற்பால செய்யாது இவர் யான் தவறுகிறவன், செய்யாமல் அந்த அந்த வேலையை செய்யாமல் தவறுகிறவன் செல்வம் உயர்ப்பால தண்டி கெடும், யாருக்கும் பயன்படாமல் அது கெடும். இந்த முதிர்கண்ணி எப்படி பயன்படாமல் போனாலோ அதை போல கெடும் என்று இந்த 107வது குறள் மூலமாக சொல்லுகிறார். அதையும் இதையும் இணைத்து பார்க்க வேண்டும். இந்த குறளுக்கு 1007 என்று போட்டுக்கொள்ளுங்கள். இந்த 437வது குறளுக்கு 1007வது குறள் 1 * 7 என்று போட்டு இணைத்து படிக்க வேண்டும். இதெல்லாம் இணைத்து படித்தால் நீங்கள் திருக்குறளை முழுவதுமாக எழுத்தண்ணி படித்தவர்கள் ஆவீர்கள். அடுத்து 8வது குறள், பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று, ஒன்று அன்று. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்க முதல்ல பற்றுள்ளம் என்று வருகிறது, 4வது சீர் எற்று உள்ளும் என்று வர வேண்டும். ரெண்டையும் ஒரே மாதிரி படிக்கக்கூடாது. பற்றுள்ளம் எற்றுள்ளம் என்று படித்து விடக்கூடாது. பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று. பற்று என்பது விடாப்பிடியாக கொள்ளத்தக்கது ஒன்று. பற்று என்பது விடாப்பிடியாக கொள்ளத்தக்கது ஒன்று. அப்பற்றில் பற்ற வேண்டிய பற்றை பற்றி கொள்ளலை அன்றே பற்றி கொள்ளலாக பற்றை பற்றுதல் கூடாது என்பதைத்தான் நாம் 350வது குறளிலே பார்த்தோம். பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கே என்று. அதை இங்கே இணைத்து நாம் பார்க்க வேண்டும் அந்த குறளை. அதாவது பற்றுள்ளம் என்னும் இவரன்மை, அதாவது பற்றி கொள்ளக்கூடாததை பற்றக்கூடாது. இப்ப வாழ்க்கையில ஒரு கவர்ச்சி இருக்குல்ல எல்லாருக்குமே. இப்ப ஒரு இளைஞன் பல இளைஞர்கள் அவர்கள் விரும்புகிற நடிகர்களை தங்களுடைய திருமண பத்திரத்தில் திருமண பத்திரிகையில் போடுகிறார். அது தன்னுடைய மூதாதையர்கள் நம்முடைய குல வழக்கப்படி அவர்களுடைய பெயரை அவருடைய படங்களை போட்டால் பரவாயில்லை. ஆனால் ஒரு அழுக்கு பிடித்த ஒருவனை கதாநாயகனாக இவர்கள் மனதிலே வரித்து கொண்டு அவன் எவ்வளவு, அதாவது இப்போ வர்ற திரைப்படங்கள் எல்லாம் பெரும்பாலும் கதாநாயகனை வில்லன் மாதிரியும் நடந்து கொள்கிறான். கதாநாயகனுக்குரிய நற்பண்புகளோடு மட்டுமல்லாமல் அப்படியெல்லாம் நடந்து கொள்ளும். அவர்களுடைய படங்களை எல்லாம் போடுகிறார். இது மாதிரி தீய விளைவுகள் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக வரித்துக் கொள்வது என்பது அவனுடைய படத்திற்கு இது பால் ஊற்றுவது. அது செத்ததுக்கு பிறகுதான் பால் ஊற்றணும். அவன் உயிரோடு இருக்கிற போதே பால் ஊத்துறான். ஒண்ணு கடவுளுக்கு ஊத்துறான், அது கல்லுக்கு ஊத்துறான், அதுல தெய்வீகம் காண்கிறான். ஆனால் மனிதன் உயிரோடு இருக்கிறான், அந்த உயிரோடு இருக்கிற அந்த மனிதனுக்கு ஊட்டுகிறான். ஒரு ரசிகனுக்கு கூட புத்தி வேலை செய்யவில்லை. அவனுடைய நடிப்பை ரசி பாராட்டு, அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டா முடிஞ்சிருச்சு. 1950 53 நினைக்கிறேன், இந்த பராசக்தி என்கிற படம் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தி அதற்கு பிறகு இன்னும் பல படங்களை எல்லாம் நடித்து விட்டார். ஒரு முறை நாகர்கோயில்ல ஒருவர் இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் என்று சொல்லி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை பார்ப்பதற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். அப்பொழுது இவர் ஒரு பெரிய நடிகர் என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைக்கு போனவர் அறிமுகப்படுத்தினார். நல்லா கேட்டுக்குங்க. அவரு என்ன பண்ணார், கவிமணி
சரி, இவரு பொழப்புக்கு என்ன பண்றாருன்னு கேட்கிறாரு. இவன் கூத்தாடி இரவுல பல மணி நேரம், இரவு 10 மணிக்கு தொடங்கி காலை 5 மணி வரைக்கும் இந்த கூத்தாடி வேலை செய்வார்கள். நாடகமாக போடுவார்கள் அந்த காலகட்டங்கள்ல. அது மாதிரி அவர் நினைச்சிட்டார். ஏன்னா அவரு அந்த வெளி உலக பழக்கம் இல்லை, இந்த சினிமா துறையெல்லாம் அவருக்கு தெரியல. அதனால இப்படி புகழ் பெற்றவர் இவர் சிவாஜி கணேசன் என்பதை அவருக்கு தெரியவில்லை. அவ்வளவு பெரிய மகா கவிஞனாக விளங்கிய ஒரு கவிஞனுக்கு இந்த இவர் இவ்வளவு பெரிய நடிகர் என்பதே அவருக்கு தெரியவில்லை. தம்பி பொழப்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப எப்படி இருக்கு பாருங்க உலகம், அப்படி இருக்கணும். அதுதான் அவருக்கு பிழைப்பு என்பது அவருக்கு தெரியவில்லை. அவர் நொந்து போயிருக்கார். சிவாஜி கணேசன் நொந்து போனதாக அது வரலாறு. இப்போ பாத்தீங்கன்னா அவராவது ஒரு நடிகர், உண்மையிலே நடிகர் அவர். ஆனால் இப்பொழுது வருகிற எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இதைத்தான் அவர்கள் தவறான பற்றுள்ளம் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். இது இந்த எடுத்துக்காட்டை நன்றாக பிடித்துள்ளோம். பற்றுள்ளம் என்னும் இவரன்மை, பற்றி கொள்ளக்கூடாததை பற்றி கொள்ளுதல். இது மாதிரி தவறான முடிவுகளை இளைஞர்களே எடுத்து விடாதீர்கள். இதுக்கு பெற்றோர்கள் தான் காரணம். பெற்றோர்கள் சரியாக இருந்தால் அவர்கள் ஒழுங்காக இருப்பார்கள். 90%. அதெல்லாம் மீறி போறது ஒரு 10%. நீங்க என்னதான் கண்காணிப்புல இருந்தாலும் அதை மீறி போறது ஒரு 10 விழுக்காட்டினர் கெட்டுதான் போவார். ஆனால் 90 விழுக்காட்டு இளைஞர்களை நாம் திருத்த முடியும். அதற்கு பெற்றோர்கள் தான் காரணம் என்று ஆணித்தரமாக சொல்ல முடியும். பற்றுள்ளம் என்னும் இவரன்மை, எற்றுள்ளம் எண்ணப்படுவது. இப்படி நடிகர் நடிகையில ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இது மாதிரி எத்தனையோ விதங்களிலே தவறான முடிவுகளை இளைஞர்கள் எடுத்து விடுகிறார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று உண்டு. எந்த ஒரு கடைப்பட்ட சிறுமையில் வைத்தும் ஒப்பிட்டு பார்க்கத்தக்க ஒன்றாக இராது. அவ்வளவு கீழ்ப்பட்ட சிறுமையதாய் அமையும் இது மாதிரியான செயல்பாடுகள் என்பதைத்தான் நாம் என்ன வேண்டும். எள்ளாத எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொள்ளாத உலகு என்கிற 470வது குறளையும் இதோடைய எண்ணி இணைத்து படிக்க வேண்டும். அடுத்து, பற்றுள்ளம் எண்ணம் இவரன்மை, எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று உண்டு. யாரையும் நம்பி விடாதீர்கள். மனிதன் மோசடி செய்யக்கூடியவன், கெட்ட புத்தி கூடவே இருக்கும் என்பதனால யாரையும் உதவி செய்யலாம், கொடுத்து முடிச்சிரு, திருப்பி வரும்னு எதிர்பார்க்காம முடிச்சிரு, அவ்வளவுதான். நீங்க கொடுன்னீங்க, இப்ப வேணாங்கிறீங்கன்னா கொடுத்து முடிச்சிரு. வந்தா வரவு, வரலன்னா அவன் வச்சுக்கிட்டான் அப்படின்னு நினைச்சா கொடு. அப்புறம் அவன் போயிட்டான்னு முழிக்காத. ஐயோ இவன் காலி பண்ணிட்டு போயிட்டானே, எத்தனை பேர் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டான் பாருங்க. இதனாலதான் இந்த திருக்குறளை இப்படியெல்லாம் சுற்றி சுற்றி ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இவ்வளவு சொல்லியும் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நாம் வைத்துக்கொண்டு நாம் வாழ வழி தெரியாமல் அலைகிறோம் என்று சொன்னால் என்ன சொல்வது? பற்றுள்ளம் என்னும் இவரன்மை, எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று, எண்ணப்படுவது ஒன்று அன்று என்பதை நன்றாக நினைவில் கொள்ளுவோம். 9, வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை. எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க நான் பெரிய கில்ட்டி, என்னை போல் யார் உண்டு, என்னை போல் புலவன் யார் உண்டு, என்னை போல் செல்வந்தன் யார் உண்டு, என்ன அப்படி புகழ் பெற்றவன். இப்படி சில பேர் நிறைய பேர் செய்யறான். அவனுக்கு நிறைய செல்வங்கள் அல்லது திருடுவதற்கு வழி வகுத்து கொடுத்துருப்பான். அவனை மேல இவர இந்திரன் சந்திரன் அவரு இவருன்னு புகழ சொல்லி எல்லாம் பண்ணுவான். அப்படி பகிர்ந்து அதை மகிழ்ச்சியுடன் ரசிப்பார். இங்க இருந்து அதுக்கு ஒரு செய்தி சொல்றாரு. நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். அவன் சொல்றதே புரியல எனக்கு, ஆனா இதை வெக்குன்னு சிரிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அந்த அதிகாரியிடமிருந்து இவனுக்கு ஏதோ காரியமாக வேண்டி இருக்கிறது. அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அவன் சொல்றதே எனக்கு ஒண்ணுமே விளங்கல, ஆனால் இவன் வெக்குன்னு சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறான்னு பார்த்தா அவன் தலையில மிளகா அரைக்க போறான். அவன் பல்வேறு காரணங்களாலே சூது வாது பொய் வேறு பல்வேறு விதமான குற்றங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லலை, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி குற்றங்களிலெல்லாம் அகப்படாத ஒருத்தனை புகழ்மொழியின் மூலமாக அவனை ஒரே அமுக்கிவிடும்.
அதுக்கு மயங்குபவன். அதனாலதான் இங்க சொல்லுகிறார், எஞ்ஞான்றும் வியவர்க்க, தன்னை எந்த வழியிலெல்லாம் தன்னை பற்றி வியந்து கொள்ளாதே, தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை என்று காலமும் இடமும் சுட்டு முதற் பொருளாக தொல்காப்பியம் சொல்லுகிறது. எவ்விடத்தும் எக்காலத்தும் என பொருள் கொண்டு பொறுப்பயன் கருதி எஞ்ஞான்றும் என்றும் அதனை முன்னும் பின்னும் கூட்டிக் கொள்வாயாக. எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க, எஞ்ஞான்றும் நன்றி பயவாவினை செய்யற்க நயவர்க்க என்று திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க, எஞ்ஞான்றும் நன்றி பயவாவினை நயவர்க்க என்கிற குறளை மறந்து விடாதில், மறந்து இருந்து விடாதில். 10. காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல். காதல அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல்.